கிரிக்கெட் சூதாட்ட வழக்கில் பிசிசிஐ முன்னாள் தலைவர் ஸ்ரீனிவாசனுக்கு தொடர்பில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற 6வது ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்ட வழக்கு தொடர்பாக முகுல் முட்கல் குழு தமது இறுதி அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்த வழக்கு மீதான இறுதி விசாரணை கடந்த மாதம் நிறைவடைந்தது. இந்நிலையில் ஐபிஎல் சூதாட்ட வழக்கின் 130 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பை நீதிபதிகள் டி.எஸ். தாகூர், கலிஃபுல்லா அமர்வு வாசித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்டத்தில் சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகள் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனை அடுத்து பிசிசிஐ முன்னாள் தலைவரும் சென்னை அணியின் உரிமையாளருமான சீனிவாசன் மீதும் புகார் கூறப்பட்டது. மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உதவியதாகவும் அவர் மீது புகார் எழுந்தது. இந்த நிலையில் முகுல் முட்கல் குழு தாக்கல் செய்த இறுதி விசாரணை அறிக்கையில் ஸ்ரீனிவாசன் மேட்ச் பிக்சிங் மற்றும் சூதாட்டத்தில் ஈடுபடவில்லை என்று கூறப்பட்டிருந்தது. தற்போது வெளியாகியுள்ள ஐபிஎல் வழக்கின் தீர்ப்பில் குற்றவாளிகளை காப்பாற்ற ஸ்ரீனிவாசன் முயற்சிக்கவில்லை என்று நீதிபதிகள் கூறியிருப்பதன் மூலம் ஸ்ரீனிவாசனுக்கு சூதாட்டத்தில் தொடர்பில்லை என்று தெரியவந்துள்ளது. இருப்பினும் பிசிசிஐ தலைவர் பதவிக்கு ஸ்ரீனிவாசன் மீண்டும் போட்டியிட முடியாது என்றும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர்.